கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் தமிழக அரசு தேர்தல் கால அறிக்கையை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் தமிழக அரசு தேர்தல் கால அறிக்கையை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசினை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இந்த மறியல் போராட்டத்தின் போது அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும், அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் பணி ஓய்வு பெறும் போது ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக 10 லட்சம் ரூபாயும் உதவியாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்க வேண்டும், அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு 9,000 ரூபாய் வழங்க வேண்டும், ஆண்டுதோறும் மே மாதம் விடுமுறை காலமாக தமிழக அரசு அறிவித்திட வேண்டும், குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் முன்பருவ கல்வியின் முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டு உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், 1993 பணியில் இருந்து அங்கன்வாடி ஊழியர்களின் பதவி உயர்வை நேரடி நியமனத்தை கைவிட்டு 100% பதவி உயர்வு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த மறியல் போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசின் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை முழக்கமிட்டனர். பின்னர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பஸ் பின்னாடி போலாம், பஸ் பின்னாடி போலாம், 24 பஸ் போதும், பஸ் பின்னாடி போலாம்.